மூலிகை, மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722550. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார். இந்த வார டெல்லி லீக்ஸில் என்னென்ன சொல்லிருக்காருன்னு வாருங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம். சாணக்கிய நேயர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே அருண் நேயர்களுக்கெல்லாம் யமுனா நதியில் கலக்கக்கூடிய ஒரு கலக்கலை பற்றித்தான் இன்று டெல்லி லீக்ஸ். இந்த கங்கையின் மைந்தன் அப்படின்னு மோடி அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வருவாரு. நான் குஜராத்ல பிறந்திருந்தாலும் வாரணாசி தான் எனக்கு 2வது இடம், எனக்கு 2வது வீடு. எனக்கு கங்கை அம்மா தான் எனக்கு 2வது தாய். எனக்கு தாய் அவங்க தான். எங்க அம்மா இப்ப இல்லைனாலும் எனக்கு கங்கை தான் எனக்கு தாயா இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. தற்போது யமுனையை வைத்து ஒரு அரசியல் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. திரு அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி முன்னாள் முதல்வர், அவர் யமுனை நதியில பாஜக ஹரியானா அரசு விஷம் கலக்கிறது, பாய்சனஸ் இதை கலக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு அரசியல் நெடி தூக்க பேசும்போது ஒரு போற போக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். அது தற்போது பற்றி எரிகிறது. பாஜக பிரதமர் மோடி அப்படின்னு நிற்காம ராகுல் காந்தி, யார் இது நாள் வரை ஆம் ஆத்மியுடன் கூட்டணி இருந்தாங்களோ அவர்களே கடுமையாக விமர்சிக்கிறார்கள் யமுனை நதி விஷயத்துல கெஜ்ரிவால் அவர்களே. ஸோ இது ஒரு செல்ஃப் கோலா அப்படின்ற விஷயம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. யமுனை அரசியல் என்ன நடக்கிறது டெல்லியில்? டெல்லி லீக்ஸ் யமுனை அரசியல். சமீப செய்தியாக பார்த்தால் தேர்தல் கமிஷன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வெள்ளிக்கிழமை காலை 11 மணி மட்டும் 2வது முறையாக கெடு வைத்திருக்கிறது. 2வது முறையாக நேற்று இரவு, அதாவது புதன்கிழமை மாலை 8 மணிக்கு அவர் கொடுத்த பதிலில் விஷயமே இல்லை. ஏதோ லெட்டர்ஸ் எல்லாம் என்க்ளோஸ் பண்ணியிருந்தார். ஆனா இன்று காலை தேர்தல் கமிஷன் யமுனை நிதியில் செய்த அரசியலை பற்றி விளக்கமாக, எங்கு விஷம் கலக்கப்பட்டது, ஏன் ஒரு மாநிலத்திற்கும் அண்டை மாநிலத்திற்கும் ஒரு துரோகத்தை உண்டாக்குகிறீர்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் போட்டிருக்கார். அதுதான் ஒன்று. இதன் பின்னணி என்ன என்று கேட்டால், கங்கை யமுனை, கங்கையில் இப்பொழுது மகா கும்பம், யமுனையிலும் சில இடங்களில் மகா கும்பம் இல்லை என்றாலும் அங்கங்க இருக்கவங்க குளிச்சுட்டு போறாங்க, நீராடல் செய்கிறார்கள். அதில் யமுனை நதியில் பீகார், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உத்தராஞ்சலி, பூர்வாஞ்சலி என்று சொல்லக்கூடியவர்கள் சட் பூஜா என்று செய்வார்கள். தீபாவளிக்கு அடுத்து சட் பூஜா தான் வரும். அந்த சட் பூஜா என்றால் அந்த பெண்மணிகள் நீராடிக்கொண்டு சூரிய பகவானை சூரியன் உதயத்திற்கு முன்னதாக பூஜை செய்து சூரியன் உதயும் போது கற்பூரார்த்தி காமிப்பாங்க. அது விரதம் இருப்பாங்க. அங்க கங்கையில தான், யமுனையில தான் பண்ணுவாங்க. இங்க டெல்லியில பீகாரி 20% பாப்புலேஷன் இருக்கு. அருண் பேச்சும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் உளறி விட்டார். எப்பொழுதுமே உளறுவது மாதிரி உளறி விட்டார். பாய்சன் கலத்துட்டாங்க, எங்களுக்கெல்லாம் குடிக்காதீங்க நீங்க அந்த தண்ணிய அப்படின்னு. இதுதாங்க ஆரம்பிச்சது அரசியல். 5 நாட்களுக்கு முன்னாக சொன்னார். அதை பிஜேபி அப்படியே குறவலை பிடிச்சிட்டாங்க. ஹரியானா மாநிலம் பிஜேபி ஆளுகிற மாநிலம். அவருக்கு எதுவா இருந்தாலும் சரி, இங்க டெல்லியில பொல்யூஷன் இருக்குதுன்னா பீகார்ல இருந்து வருது, டெல்லியில இருந்து வருது, அப்புறம் உத்தரப்பிரதேசத்திலிருந்து, ராஜஸ்தான், எங்கெங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலமும் அங்கிருந்து வருதுன்னு சொல்லுவார். வெக்கலை எரிப்பதற்கு, பொல்யூஷனுக்கு, அந்த புகை மண்டலம் வருவதற்கு காரணம் டெல்லியில் அண்டை மாநிலமான பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தில் கரும்பு, நெல், விறகு, வைக்கோலை எரிப்பதனால் புகை மண்டலம் மூழ்ந்து அந்த புகை கருப்பு புகையாக டெல்லியை சூழ்ந்து விடுகிறது. இதுதான் யதார்த்தம். ஆக மொத்தம் வாட்டர் பொல்யூஷன், நேச்சுரல் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் எல்லாம் இருக்கு. பிஜேபி என்ன பண்ணாங்க தெரியுமோ? சின்ன சின்ன பாடல்கள் போட்டு, சின்ன ஒரு வீடியோ எல்லாம் போட்டு பெரிய விஷயமா பண்ணிட்டாங்க. நேற்று இன்ட்ரெஸ்டிங் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி, நிறைய பிட் வீடியோஸ் நம்ம பார்த்து, குட்டியா பிட்டா வீடியோஸ் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதை தமிழகத்தில் 2026 சில கட்சிகள் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அது காரணம், அது நல்லா பத்தி நடிச்சு டெல்லியில
எப்படி பாஜகவினர் இந்த கேஜ்ரிவால் விஷயத்தை பெருசு பண்ணாங்களோ, அது வந்து சின்ன விஷயமா இருந்தது. ஏதோ ஒரு பேச்சுல ஒரு யூடியூப்காரன் அதுல இருந்து பெருசாயிடுச்சு. ஆதாரம் கேட்டா ஆதாரம் இல்லைங்கிறாரு. காரணம், அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மன்னிப்பு கேட்பதில் மன்னர். அருண் ஜேட்லியிடம், நிதின் கட்கரியிடம், சுப்ரீம் கோர்ட்டிடம் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுருவார். தேர்தல் கமிஷனில் மன்னிப்பு கேட்பாரா? இதுதான் கேள்வி. அதையும் தவிர யமுனா நதிக்கரையில் பூஜை செய்யக்கூடிய சட் பூஜையின் பீகாரிகள் ஏமாந்து விட்டார்கள். 2025 சட்டு பூஜைக்கு சரி, 2024 சட்டு பூஜையிலும் அதைத்தான் பீகார் அரசியல்வாதிகள் பெரிது பண்ணார்கள். இங்கு இந்த பின்னணியில் பார்த்தால் அரவிந்த் கெஜ்ரிவால் புழுகு மூட்டையினுடைய மன்னராக இருப்பதனால் அவர் நன்றாக வகையாக மாட்டிக்கொண்டு விட்டார் என்பதுதான் யதார்த்தம். அவர் இதிலிருந்து தப்புவது கடினம். இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று கேட்டால், சாணக்கிய நேயர்களுக்கு முன்னதாக நான் கூறுவது 3 விளைவுகள். டிஎன் சேஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? டிஎன் சேஷனிடம் என்னை விட மிக மிக நெருக்கமாக பழகிய நிருபர் வேறு யாரும் இருக்க முடியாது என்று நான் மார்தட்டி சொல்லிக் கொள்ள முடியும். எலெக்ஷனை நிறுத்திடுவாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் எலெக்ஷன் ஸ்டாப் பண்ணிடுவார். டிஎன் சேஷன் இருந்தா இல்லைன்னு வச்சுங்க, 3 நாள் பிரச்சாரம் கூடாது என்று சொல்லி விடுவார். 3 நாள் பிரச்சாரம் கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க இனிமேல் ஒன்றும் அவர் இது பண்ண முடியாது. தவிர இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தால் எதிர்கட்சிகள் இருக்கும் அவர் சென்சூர் பண்ண முடியும். தேர்தலை நிறுத்தி வைப்பதை தவிர பிரச்சாரத்தையே நிறுத்தி வச்சிருவாங்க. என்டையர் எலெக்ஷனே கூட நிறுத்தி வைக்க முடியும். டெல்லி எலெக்ஷன் டிஎன் சேஷன் தான் பண்ணியிருப்பாரு. பெரிய குளத்தில் பண்ணார். தங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். சில எலெக்ஷன் கமிஷனர்ஸ் தைரியமா பண்றாங்க. இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஓய்வு பெறுவதால் தடபுடலாக செய்துவிட்டு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த யமுனை பாலிடிக்ஸ் வந்து டெல்லியையும் பழைய டெல்லியும் இணைப்பதற்கு ஒரு பாலம் இருக்கிறது. யமுனா பிரிட்ஜ்னு பேர் அதுக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு நதி, அதுல ஒரு நுரை வந்துடுதுங்க. கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்து விடுறாங்க. அதை தவிர மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள்லாம் வந்துடுது அதுல. நேற்று கூட ஹரியானா முதலமைச்சர் அங்கு சென்று தண்ணியை கொஞ்சம் குடிச்சு பார்த்தாரு. டெஸ்ட் பண்ணதுக்கு எடுத்து போயிருக்காரு. அந்த ஹரியானா வாட்டர் ஹரியானா சீஃப் மினிஸ்டர் வந்து பண்ணார். ஆக மொத்தம் இந்த அரசியல் சூழ்ந்த பின்னணியில் டெல்லி தேர்தல் களம் மிக மிக சூடுபிடித்து விட்டது. இன்னும் 4 நாட்கள் தான். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. 8ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகிறது. இதிலிருந்து வரக்கூடியதை பார்த்தால் டெல்லி என்பது சிறு இந்தியா, மினி இந்தியா. தமிழர்கள், மலையாளிகள், கேரளாக்காரங்க, கர்நாடகாக்கார, தெலுங்கு, ஒடியா, குஜராத்தி, மராட்டி எல்லாம் இருக்காங்க. இந்த டெல்லியில இல்லாத ஸ்டேட் சிட்டிசன்ஸ் கிடையாது. ஒரு மினி இந்தியா பார்க்கிறார்கள். புதன்கிழமை 29ஆம் தேதி ஜனவரி மாதம் நரேந்திர மோடி பேசும்பொழுது கூட இதே யமுனா நதி தண்ணியைத்தான் நான் குடிக்கிறேன், என்னை கொலை செய்ய பார்க்கிறார்களா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா குடிக்கிறாரு, டிப்ளமேட்ஸ் குடிக்கிறாங்க, அவங்க எல்லாம் கொலை பண்ண போறாங்களா? ஏன் இந்த மாதிரி புழுகு மூட்டையை அழுத்தி விடுகிறார் என்று மிக மிக காரசாரமாக பேசினார். இந்த மாதிரி நரேந்திர மோடி பேசி நான் கேட்டதே கிடையாது. அவ்வளவு கோலத்தை பேசினார். காரணம் என்ன என்று கேட்டால் அதையும் நரேந்திர மோடி விளக்குகிறார். தான் வளர்ந்தது குஜராத்திற்கு அடுத்தது, உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தது ஹரியானா. என்னை பிரபாரியாக போட்டிருந்தார்கள் ஹரியானாவில். நான் 10 வருடம் ஹரியானாவில் சேவை செய்திருக்கிறேன். மூலை முடுக்கு கிராமங்கள் தெரியும். ஹரியானாக்காரர்கள் மீது பூஜை செய்பவர்கள் இந்துக்கள். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஹரியானாவில் பாதுகாப்பிற்கு போலீஸிலோ இராணுவத்திலோ அல்லது என்எஸ்ஜி, பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் போன்ற இடங்கள் எல்லாம் பாதுகாவலர்கள் தேசத்திற்கு கடமைப்பட்டவர்கள் என்று ஒரு பெருமிதம் அடைந்து கொண்டிருக்கிறார். அந்த ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா இந்த யமுனால வந்து பாய்சன் போனான்னு சொன்னதை வச்சுட்டு நரேந்திர மோடிக்கு வந்த கோபத்துல எல்லாத்தையும் பேசி விட்டார். அது ஒரு சூடுகாலமாக பிடித்து விட்டது. எப்படி சோனியா காந்தி அம்மையார் மவுத் கி சௌதாகர் என்று சொல்லி குஜராத் தேர்தலை நரேந்திர மோடி திருப்பி விட்டாரோ, அதே மாதிரி யமுனாவில் விஷம் கலந்த விஷயத்தை பெரிது பண்ணி விஷயத்தை
திருப்பி விட்டாரு பிஜேபிக்காரர்கள். இதில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் சென்று விட்டது. பாஜக கண்டிப்பாக 35க்கு மேலாக, அதாவது 70 அசெம்பிளியில மெம்பர்ஸ் இருக்காங்க, 45 முதல் 50 வரும் வரை என்றுதான் நேற்று முதல் பாஜகவுடைய உள்கட்சி கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது என்று தான் நான் சொல்ல முடியும். ஸோ இன்டர்னல் சர்வே வந்து ஒரு 45லேருந்து 50 வரைக்குமே சீட்டு கொடுக்குறாங்க பிஜேபிக்கு. ஸோ மெஜாரிட்டி 35 அப்படின்னு இருக்கா, 40+ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பிஜேபிக்கு. எஸ் 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 இது வந்து செகண்ட் ஆர் தேர்ட் இன்டர்னல் சர்வே சார். ஏன்னா இதுக்கு முந்தின சர்வேல செகண்ட் இன்டர்னல் சர்வே நினைக்கிறேன் ஒரு 2 வாரம் ஒரு 1.5 வாரம் முன்னாடியே வந்து நான் ஞாபகம் இருக்கு. அவங்க வந்து பிஜேபி அண்ட் ஆம் ஆத்மி டைட் ரேஸ் 35-37 இருக்காங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ வந்து 14 ஆயிடுச்சா பிஜேபிக்கு? இது கொஞ்சம் பிஜேபி மேல போயிடுச்சு, ஆம் ஆத்மி பார்ட்டி கீழே வந்துருச்சு, மேல போயிடுச்சு கீழே வந்துச்சு, மேல போயிருக்கு எப்படி வந்துட்டு. ஸோ இனிமேல் 35-37 வரும் அப்படின்லாம் இல்லை, டேரக்டா 40 தாண்டுன்ற சீலிங்கை உடைக்கும்னு சொல்றாங்க. சீலிங்கை உடைக்கும். சாணக்கிய நேயர்களுக்கு விரிவாக விளக்கமாக ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், பாஜகவிற்கு 40+, ஆம் ஆத்மி கட்சிக்கு 20-, காங்கிரஸ் 0. தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டேர்மா 0வா? அவர் ராகுல் காந்தி என்ன, அவர் பாரு உடல்நிலை பற்றி பலர் இருக்கிறார்கள். மினி லீக்ஸ் என்ன என்று கேட்டால் டெல்லி லீக்ஸ் ராகுல் காந்தியுடைய உடல்நிலை பற்றி தான். அதை விளக்கமாக அடுத்த வரக்கூடிய ஒரு 10 நிமிஷத்தில் நாம் விளக்கவும். அடுத்த சப்ஜெக்ட் நீங்க கேளுங்க, நான் நிச்சயம். ராகுல் காந்தியுடைய உடல்நிலை மிக 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 சந்தேகத்திற்குரியதும் கவலைக்குரியதும் சொல்ல முடியாது. சஸ்பிஷன் நிறைய வந்துருச்சு. அடிக்கடி ஃபாரின் போறது, அவருக்கு வந்து முகத்தில் சில மாறுதல்கள் தெரிகிறது. அவர் என்ன எதனால கோல்டா காஃபா இல்ல வயிற்று வலியா முதுகு வலியா இடுப்பு வலியா ஒருத்தரும் தெரிய மாட்டேங்குது. அவங்க அம்மையாருக்கு என்ன உடல்நிலை தெரியவில்லை, மகனுக்கும் தெரியவில்லை. ஆக மொத்தம் ஏதோ ஒன்று உள்ள கிச்சு கிச்சு நடக்கிறது. அவர் முதல்ல பவுடர் பூசிக்க ஆரம்பிச்சிட்டார், ஏன் தெரியல. சம்திங் யூ ஹேவ் டு நோட் இட். ஓகே சார், ஓகே. இதுல நம்ம டெல்லி எலெக்ஷன்ஸ் பத்தி பேசும்போது டெல்லியில தமிழகம் பற்றின சில மூவ்ஸ் நடப்பதாகவும் நமக்கு தெரிகிறது. குறிப்பா திமுக கூட்டணிக்குள் ஒரு குழப்பம் இருப்பது டெல்லியில தென்பட்டிருப்பதா சொல்றாங்க. தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து ஒரு எஃகு கோட்டை, எங்கள் கூட்டணி வந்து ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு அவங்க தமிழ்நாட்டை சொல்றாங்க. பட் டெல்லியில சில மூவ்ஸ் நடப்பதாக சிலர் சொல்கிறார்கள். நான் உங்ககிட்ட ஒரு 2 நாள் முன்னாடி பேசும்போது நீங்களும் அதை வந்து ஜாடமாடையா சொன்னீங்க. நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா? ஏதாவது திமுக கூட்டணி வந்து டெல்லியில் ஒரு இதாக மூவ் பண்றாங்களா கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு எதிராக? மிக மிக ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்றால் நீங்க காது கேளுங்க, நீங்க காது காமிங்க, நான் உங்களுக்கு ஒண்டி சொல்றேன், பப்ளிக்கா சொல்ல மாட்டேன். காரணம் என்ன கேட்டால் காது ஒண்டி கேளுங்க. தமிழகத்தில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு கபட நாடகம் நடிக்கக்கூடிய ஒருவர் திருவாளர் டெல்லியில். திருவாளர் யார் சார்? திருவாளர் திருமாவளரா தெரியாது. சோ ஆக மொத்தம் அந்த டெல்லியில் திருகி கொடுக்கிறார் திமுகவை எதிர்த்து. ஒரு அகில இந்திய கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய பொதுச் செயலாளரை நேற்று இரவு சந்தித்தார் டெல்லியில். அப்பொழுது என்னென்ன பேசினார்கள், வருங்காலத்தில் விஜயனுடைய கட்சியை பற்றியும், தங்களுடைய கட்சி திமுகவில் தொடர்ந்து இருக்குமா இருக்காதா என்பது திமுக மீதுதான் நாம் பழியை போட வேண்டும். காரணம், வெங்கை வயல் விஷயத்தில் அவர்கள் வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறார்கள், சிபிஐ என்கொயரி கேட்டா தரமாட்டேங்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி காங்கிரசுடைய மனதை மாற்ற பார்க்கிறார் அந்த கபட நடிகர். அதுதான் டெல்லி லீக்ஸ் 2. சிறுத்தை கட்சின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? பேரே சொல்லிடுங்க சார், என்னத்துக்கு சார் புரிஞ்சுக்கலாமா? திருமாவளவன் செய்கிறார், ஆள முடிஞ்சிருங்க. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸையும் அழைத்து கொண்டு வெளியேறி விஜயுடன் கூட்டணி வைக்கலாமான்னு ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றாருன்னு புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்சுக்கலாம். இதைத்தான் கமலஹாசன் அரசியலுக்கு வந்த போது கூட கமலஹாசனை ராகுல் காந்தியிடம் நெருக்கமாக கொண்டு போனதும் இதே கபட நாடக பேர் வழிக்காரர் தான். ஆக மொத்தம் திமுகவினர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று நாம் எச்சரிக்கை விடாவிட்டாலும் டெல்லியில் நடக்கக்கூடிய டெல்லி லீக்ஸை சொன்னாலே திமுக ஊழியர்கள், அனுதாபிகள், திமுக சார்ந்த அனுதாபம் கொண்ட பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் இது ஒரு செய்தியாக இருக்கும், பிரேக்கிங் நியூஸாக இருக்கும். எனினும்
திருமாவளவனுடைய அரசியல் திமுகவுடன் தொடர்ந்து இருக்குமா என்பது சந்தேகம். மார்ச் இல்லை ஏப்ரல் மாதத்தில் கேள்விக்குறியாகும். ஆகஸ்டில் அது ஆச்சரியக்குறியாகிவிடும். எதை குறிக்கிறது அப்படின்னு புரியல. ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, நிறைய குறிகள் வருகிறது. எங்க ஒண்ணு டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த புத்தக வெளியீட்டு விழா மாட்டேன்னு சொல்லிட்டு 5ஆம் தேதி போய் சீஃப் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்துட்டாரு. சீஃப் மினிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் கை கொட்டினாங்க. உடனே முரசொலியில பெரிய தலையங்கம். அடுத்தது இந்த விஜய் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு அப்புறம் விளக்கம் கொடுத்துட்டாரு. உடனே கை முரசொலியில் தலையங்கம். நல்லவேளை நம்ம முரசொலி ஐயா செல்வம் மரணம் அடைந்து விட்டது. அந்த சிலந்தில் எழுது மருத்துவ இப்ப யாரோ சிலந்தில் எழுதுறாங்க. அதுல திருமாவளவனை ஒழிக ஒழிக, கம்யூனிஸ்ட் ஒழிக ஆரம்பிச்சுட்டாங்க. திமுகவிற்கு எல்லாருமே ஒழிக வேண்டியது தானே. அண்ணா துறையிலிருந்து கலைஞர் கருணாநிதியிலிருந்து வாழணும், மீது எல்லாரும் ஒழியணும். ஓகே, நம்ம இதை பார்க்கும்போது திரு அமித்ஷா அவர்கள் நாளை தமிழகம் வர இருக்கிறார். திரு வெங்கையா நாயுடு, பாஜகவின் மூத்த தலைவர், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர், அவருடைய குடும்ப ஒரு கல்யாண நிகழ்வுக்காக வர இருக்கிறார். அது கல்யாண நிகழ்வுக்காக வராரு அப்படின்னு பார்த்துடணுமா, இல்லை ஏதாவது ஒரு ஒரு கட்சி சார்ந்த பணிகள்லையும் ஈடுபட இருக்கிறாரா? சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு தான் இருக்கு. ஏதாவது அமைப்பு ரீதியாக ஸ்பெஷலிஸ்டான அமித்ஷா இதில் ஏதாவது கவனம் செலுத்த இருக்கிறாரா? அமித்ஷா என்றாலே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான், அதிரக்கூடும். அமித்ஷா என்றாலே அரசியல், அமித்ஷா என்றாலே அதிர்வது. ஆக மொத்தம் தமிழக பிரயாணத்தின் போது கூட வெங்கைய நாயுடு கூட ஒருவேளை அதிமுகவுடன் பாஜக இணைந்து செயல்பட வேண்டும் தேர்தல் களத்தில் என்ற ஒரு கட்டமைப்பை, அடித்தளத்தை உருவாக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த சென்னை விஜயம் என்பது மிக முக்கியமானது அருண். அதற்கு வெங்கைய நாயுடு அவர்கள் முயற்சி செய்கிறார். ஓகே, எடப்பாடி அவர்கள் முயற்சிப்பாரா? அவர் ஓகே சொல்வாரா? ஒன்னொன்னா பார்க்கணும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு முயற்சி என்றால் அதற்கு முயற்சி திரிவினையாக்கும். அது எப்படி ரியாக்ஷன், எப்படி ஒரு ஆக்ஷன் போட்டீங்க ரியாக்ஷன் எப்படின்னு பார்க்கணும். இல்லை அடிக்க அடிக்க தானே பந்து எழும்பும், இல்லைன்னா சும்மா எழும்பாது. ஆக மொத்தம் நாளைக்கு ஒரு புண்ணியாஷரின்னு போறது கிடையாது. ஒரு இறுதி நிறைவுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதை அனைத்தும் திமுகவுடைய அணி எப்படி உடைகிறது என்பதை பொறுத்துத்தான் அதிமுக பாஜக அணி உருவாகும் என்பதுதான் என்னுடைய கருத்து, தனிப்பட்ட முறைய கருத்து. அது ஜூன் ஜூலைல திமுக அணி உடைந்து விடும். நான் ஜோஷியம் சொல்லல, அரசியல் ரீதியாக நடப்பாவைகளை வைத்துக் கொண்டு பார்த்தால் அதுதான் காரணம். திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களிடமிருந்து விலகிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் வாக்காளர்களை ஏமாற்றி விட்டதாக வாக்காளர்கள் நினைக்கிறார்கள். போதைப் பொருள், போதாக்குறைக்கு இப்ப பாருங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் கொள்கை ஒரு விஷயத்தில் இன்று கூட ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சைபர் கிரைமுடைய டிஎஸ்பி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். ஆக மொத்தம் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய அழுத்தம் இருப்பதாக அவர் வெளிப்படையாக சொன்னாலும் திசை மாற்றங்கள் நடந்து வருகின்றன. பல விஷயங்கள் ஒன்று சேர்ந்து நடக்கும். இன்று சீமான் கூட சொல்லியிருக்காரு, கனிமொழிக்கு பதில் சொல்லிட்டாரு. நீ ஏன் தூத்துக்கள் நின்ற, நாடாங்கத்தால் தான் நின்றேன்னு சொல்லியிருக்காரு. ஜாதி ஒழிப்போம் என்று பெரியார் சொன்னாரு, நீங்க செஞ்சு காமிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. எது இருப்பினும் ஈரோடு திருப்புமுனை தமிழக அரசியலில் அசம்பிளி தேர்தல், ஈரோடுக்கு பிறகு கைதுகள் தான் திருப்பு முனையாக இருக்கும். ஆக மொத்தம் அது திரும்பி திரும்பி நிலைக்கு வருவது ஆகஸ்டில் வந்துடும் நினைக்கிறேன். வேங்கை வயலுக்கு விஜயும் திருமாவளவன் ஒன்றாக போக வேண்டும் என்பதுதான் சிலருடைய கருத்து. ஒன்றா பண்ணா பார்டர்ல அரெஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. அரெஸ்ட் பண்ணா ஒன்னும் பெரிய கேஸ் ஆகும், அது சிம்பத்தி வளரும். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குதுன்னு டெல்லியில பேசிக்கிறாங்க. அதுதான் டெல்லி லீக்ஸ். மினி டெல்லி லீக்ஸா நமக்கு ஏதாவது இரண்டு சொல்ல முடியுமா சார்? பட்ஜெட்ல ஏதாவது ஒரு நல்ல அறிவிப்பு வர இருக்கிறதா? ஏதாவது உங்களுக்கு ஹல்வா அங்க கிண்டியாச்சு, நமக்கு இம்முறை இனிப்புகள் ஏதாவது கிடைக்குமா, இல்ல மீண்டும் ஒரு முறை அல்வாவா? கண்டிப்பாக அல்வாவிற்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கத்தான் இருக்கிறது. கண்டிப்பாக நிர்மலா சீதாராமனுடைய ஒரு அறிவிப்பு என்பது பொதுமக்களிடையே வரவேற்கத்தக்கதாகத்தான் இருக்கும். காரணம், இனி வரக்கூடிய நாட்களில் பொது ஜனங்கள், அதாவது மிடில் கிளாஸ், நடுத்தர வசதி படைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு சலுகைகள் இருக்கும். ஏழைகளுக்கு பட்ஜெட்டாக இருக்கும்.
இந்த வருடத்தில் பீகாரில் தேர்தல் நடப்பதனால் பீகார் சென்ட்ரிக் டெல்லி சென்ட்ரிக்காக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கூடிய விரைவில் மினி லீக்ஸ் 2 கூடிய விரைவில் ஒரு டெல்லியிலுக்கு வக்ஃப் போர்டு வந்து பிப்ரவரி மாதம் 3வது வாரத்தில் இது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. என்டிஏ அலைஸாக இருக்கக்கூடிய பிஜேபி, ஜேடியு, டிடிபி, ராம்விலாஸ் பாஸ்வானுடைய சிராக் பாஸ்வான் கட்சி ஆகிய அனைத்தும் இந்த அமெண்ட்மெண்ட்ஸுக்கு ஒத்துன்னு போனாங்க. என்டிஏ ஒத்துணுச்சு. ஆக மொத்தம் என்டிஏ ஒன்றாக இருக்கிறது. ஆனால் டெல்லி லீக்ஸ், மினி டெல்லி லீக்ஸ், அமித்ஷாவுடைய காய் நகர்த்தல் ராஜ்யசபாவில், இப்பொழுது ராஜ்யசபாவில் பாஜகவிற்கு வெற்றி பெற்று விட்டது. நடு ஒரு சென்டர் பாயிண்ட கிராஸ் பண்ணிட்டாங்க. அவங்களே ஜெயிக்க முடியும். இந்த வக்ஃப் போர்டுல பில் ஈஸியா பாஸ் பண்ண முடியும். இருப்பினும் உத்தவ் தாக்கரே, சரத்பவாரிடம், ராஜசேகர் ரெட்டியினுடைய ஜெகன்மோகன் ரெட்டி, இந்த 3 கட்சிகளிடம் இருக்கக்கூடிய எம்பிக்கள் பலர் ராஜினாமா செய்தாலும் செய்யலாம். அந்தந்த மாநிலத்திலிருந்து பாஜக வேட்பாளராக அவரே திரும்பி வந்தாலும் வரலாம் என்று கூட சொல்லுகிறார்கள். இதுதான் யதார்த்தம். இதுதான் டெல்லி லீக்ஸ். அதையும் தவிர சில முக்கியமான ஒரு மினி டெல்லி லீக்ஸ் என்ன என்று கேட்டால், மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னவிஸ் கார்டியன் மினிஸ்டர் என்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு அமைச்சரை அமைத்து விட்டார். இது ஒரு நூதன முயற்சி. இது நரேந்திர மோடியினுடைய செயல்பாடு திட்டத்தில் வருகிறது. நரேந்திர மோடி குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த போது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அமைச்சரை முக்கியமாக போடுவார்கள். அது தமிழகத்திலும் கட்சி ரீதியாக இருக்கு, ஆட்சி ரீதியாக வரல. இப்போ ஜிஎம், கார்டியன் மினிஸ்டர் என்று பெயர். மகாராஷ்டிராவில் அந்த நூதன முறையை அறிமுகப்படுத்தி தேவேந்திர பட்னவிஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கேந்திரிய பிந்துவாக இருக்கக்கூடிய இந்த கட்சரோலி என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் மாவட்டத்தில் தனக்கு கார்டியன் மினிஸ்டராக அவர் எடுத்துக்கொண்டு அங்கு தொழில் வளர்ச்சியை நான் முன்னேற்றம் செய்வேன், பல நக்சல்கள் சரணாகதி ஆரம்பித்து விட்டார்கள், கம்யூனிசம் அழிந்து போகிவிட்டது என்றெல்லாம் சொல்லி தனக்கு அந்த தொகுதியை எடுத்துக்கொண்டு விட்டார். இப்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மந்திரி, முக்கிய மந்திரியை போட்டு விட்டார்கள். ஆனால் ஜிஎம் என்றால் கார்டியன் மினிஸ்டர். இப்பொழுது நரேந்திர மோடியினுடைய ஆணையின் பெயரில் தேவேந்திர பட்னவிஸ் டீசென்ட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இருக்குது பாருங்க, அதுக்கு அந்த கார்டியன் மினிஸ்டர் தான் ப்ரெசைட் பண்ணணும். ஆக மொத்தம் ஜிஎம் என்பது சிஎம் ஆகும், ஆனாலும் ஆகலாம் அந்தந்த மாவட்டத்திற்கு. சிஎம்னா சீஃப் மினிஸ்டர், ஜிஎம்னா கார்டியன் மினிஸ்டர். அப்படி ஒரு புது ஆட்சி முறையை ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார். இது சரத்பவார், காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேக்கு ஒரு மாபெரும் இடியாக இருக்கும். இது செய்ததன் மூலமாக, மினி லீக்ஸ் மூலமாக நான் தமிழக சாணக்கியன் நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க ஆசைப்படுகிறேன். 27 நகரசபை தேர்தல்கள் மார்ச் மாதம் நடைபெற இருக்கிறது. ஒரு மினி மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷனாக ஆகக்கூடும். மும்பை கார்பரேஷன் எலெக்ஷன் மார்ச் மாதம் நடுவில் கண்டிப்பாக நடக்கும். அதற்கு ஏக்நாத் ஷிண்டே போட்டிருக்கார் சீஃபா. காரணம், உத்தவ் தாக்கரேயிடமிருந்து அந்த கட்சியினுடைய நகரசபையை பிடிக்க வேண்டும் என்று. ஆக மொத்தம் மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு நூதனமாக செய்திருக்கிறார் தேவேந்திர பட்னவிஸ் என்பதுதான். ஆக மொத்தம் மினி லீக்ஸில் 3வதாக நான் சொல்லேன், பாஜகவில் யோகி ஆதித்யநாத்துக்கு அடுத்ததாக தேவேந்திர பட்னவிஸ் வெளிச்சத்துடன் மீள ஆரம்பித்து விட்டார். ஹி இஸ் வெரி வெரி பாப்புலர். காரணம், அங்கு 175 சீட்டு ஜெயிக்கிறதுனா இட்ஸ் நாட் ஈஸி ஜோக். அதனால ஆர்எஸ்எஸும் அவருக்கு அணுகுமுறையில் பாராட்டுகிறார்கள். அவருடைய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அதிகமாகிவிட்டது. கூடிய விரைவில் மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய அரசியலை பார்த்தால் 50 ஆண்டுகளாக மகாராஷ்டிரா அரசியலை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த சரத்பவாருக்கு சமாப்தி ஆகிவிட்டது. இருள் அடைந்து விட்டது எதிர்காலம். காங்கிரஸ் அழிந்து போகிவிட்டது. இதையும் தவிர பாஜகவில் 3வது தலைமுறை, அதாவது நம்ம யோகி ஆதித்யநாத், தேவேந்திர பட்னவிஸ் 3வது முதலமைச்சரும் அதாவது ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய கவர்ச்சிகரமாக. அது புஷ்கர் சிங் தாமி.
உத்தராகண்ட் சீஃப் மினிஸ்டர் யூசிசி அறிமுகப்படுத்தினால் அங்கும் முஸ்லிம் சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறார். Yes. அங்கும் டெல்லி லீக்ஸ், மினி டெல்லி லீக்ஸ், காங்கிரஸ் வழிச்சுன்னு போயிடுச்சு அடியா. ஆமா, பேலட் பேப்பர் வாக்குச்சீட்டு முறையில் நடந்த முனிசிபல் கார்ப்பரேஷன் தேர்தலிலேயே பாஜக 11க்கு 10 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது. அது இப்ப வாக்குச்சீட்டு ராகுல் காந்தி என்ன பண்ணாரு? நான் போட்டு நாம மாதிரி நட்டு பட்ட நாமம். ஆக மொத்தம் இந்த 3 நபர்களை வரக்கூடிய நாட்களில் தயவு செய்து சாணக்கிய நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவேந்திர பட்னவிஸ், யோகி ஆதித்யநாத், புஷ்கர் சிங் தாமி. இது மாதிரி திமுக நடக்குமா? சொல்லுங்க பாப்போம். ஒரே நிதியாகத்தானே இருக்கிறது திமுகவில். இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட் சார், அது மட்டும் புரிஞ்சிக்க முடிகிறது. ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியிருக்காங்க. மிக்க நன்றி.